காயத்ரி கேக்குறாங்க மகா கிட்ட, அத்தை ஏதாவது சொன்னாங்களா? அத்தை சொன்னதெல்லாம் எனக்கு புதுசு இல்ல சின்னத்த. என்ன பிரச்சனைமா? பிரச்சனையெல்லாம் டாக்டர் வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல சின்னத்த, அதான். டாக்டர் இப்படி பேசுவாங்கன்னு நம்ம நினைச்சோமா மகா? நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணமான்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு சின்னத்த. என்னைய பத்தி நினைச்சுதான் இப்படி உடம்பு சரியில்லாம போனாரு சின்னத்த. அக்கா ஒரு பக்கம் இந்த குடும்பம், என்ன பண்ணுவேன் சின்னத்த? மாத்திரம் உண்மையை சொல்ல முயற்சி பண்ணியிருந்தா அக்கா ஏடா கூடமா ஏதாவது பண்ணிருப்பா, இல்லாம போயிருவாளோன்னு நான் பயந்துட்டேன். அதனாலதான் இப்படி நான் பண்ணிட்டேன் சின்னத்த. தேவையில்லாதத பத்தி யோசிக்காத மகா. ஐஸ்வர்யாவை பத்தி இங்க எல்லாருக்கும் தெரியும். எல்லாரோட வருத்தமும் ஐஸ்வர்யா இப்படி பண்ணிட்டான்னு இல்ல, நீ இப்படி பண்ணிட்டியே தான். இப்பயும் நேர்மையா நடந்துக்கிற நீ இந்த விஷயத்துல தடுமாறிட்டியே, அதுதான் மகா வருத்தம், வேற எதுவும் இல்ல. தாத்தா நல்லா இருக்காருன்னா காரணம் நீ தான் மகா. சின்னத்த, நான் ஒரு விஷயம் சொல்றேன், இத பண்ணினாலே தாத்தா சரியாயிருவாரு. என்ன மகா? உங்களுக்கு சாப்பிடறதுக்கும் நேரம் இல்ல, பேசுறதுக்கும் நேரம் இல்ல சின்னத்த. தாத்தா கிட்ட உங்களுக்கு சரியாயிரும், அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உண்மையான அன்பு கிடையாது. எல்லாரும் பிசினஸ ஓரம் கட்டிட்டு தாத்தா கூட ஒரு அரை மணி நேரம் மன விட்டு பேசினாலே தாத்தாவுக்கு நோய் குணமாயிரும். நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. இல்ல நான் சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க சின்னத்த, நீங்க சொல்லுங்கன்னு சின்னத்த. காயத்ரி சொல்றாங்க, உன் தங்க மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும், தாத்தாவும் குணமாயிருவாங்க. சூர்யா கேட்டுக்கிட்டு இருக்காரு. கௌதம் மொபைல் மூலியமா ஐஸ்வர்யாவை பாத்துக்கிட்டு இருக்காரு. ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மெசேஜ் வருது, அதை பிரிச்சு பாக்குறாங்க. அதனோட இருக்க போட்டோ எல்லாம் வருது. ஐஸ்வர்யா சொல்றாங்க, நான் வேற ஃப்ரெண்ட்ஸோட இருந்த போட்டோ எல்லாம் அவனோட இருக்கிற மாதிரி எடிட் பண்ணிருக்கானே, போட்டோ எல்லாம் எப்படி அவனுக்கு கிடைச்சிருக்கும்னு தெரியலையே. நான் செஞ்ச தப்புக்கே பயந்ததில்ல, செய்யாத தப்புக்கு பயப்பட வச்சுட்டானே. அதன் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹாய் பேபி, கூடிய சீக்கிரத்திலே நம்ம நைட்டு மீட் பண்ணணும், எப்பன்னு நான் சொல்றேன். பாக்குறாங்க, அந்த மெசேஜ் ஃபுல்லா டெலீட் ஆயிருக்கு. கடவுளே என்ன காப்பாத்து. அப்பாவுக்கு கால் வருது. கோடீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, விஜய் தாமா. காலை கட் பண்றாங்க. அப்ப விஜயே நேர்ல வர்றாரு. ப்ரோ ஷாக் ஆயிட்டியா? இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ தான், எதுக்கு சைலண்ட்ல போடுற? சொல்லு. நீங்களே இதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்றேன்ப்பா. இல்லாம என்ன அவாய்ட் பண்ற ஆண்டி. கூடிய சீக்கிரமே எனக்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. சொல்லலான்னு போன் பண்ணா போனே எடுக்க மாட்டேரா பிரபா? இப்படி மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் பிரபா தான். அனாமிகா டாக்ஸில இருந்து இறங்கி விஜய்க்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம்னு வர்றாங்க விஜய பாக்குறதுக்கு. கால் பண்றாங்க. விஜய் கட் பண்றாரு அந்த காலை. அனாமிகாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கலான்னு தான் கிளம்புனேன், நீ தான் ப்ரோ செலக்ட் பண்ணி கொடுக்கணும் சொல்றாங்க. நீ போயிட்டு வா விஜய், நான் வரல. அனாமிகா விஜய கேக்குறாங்க, எத்தனை வாட்டி நான் உனக்கு கால் பண்றது, ஏன் எடுக்கல? இப்படி இங்க வந்த? ஷாப்பிங் போகும்போது வண்டியை பார்த்தேன், அதனாலதான் வந்தேன். ப்ரோ என் மேல எந்த கோவமும் இல்லையே. விஜய் உண்மையாவே தலைவலிக்குது, அதான் வரல. ரெஸ்ட் எடு பிரபா. மிக்கா விஜய் கிட்ட சொல்றாங்க, எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, நான் குடிச்சிட்டு வரேன், நீ போ. கொஞ்சம் தண்ணி வேணும். பிரபா கைய அழுக்கா இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வாவே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் ஆன்டி உள்ள வந்தேன். பிரபாவும் இப்படி நெருங்கி பழகுறதுல தப்பு ஒண்ணும் கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தெரியும், மத்தவங்க பார்வைக்கு அது தப்பா தெரியும் ஆன்டி. தப்பா பேசிட்டேனா? இல்லம்மா, எனக்கு நல்லா புரியுது. தண்ணி கொண்டுட்டு வர இவ்வளவு நேரமா? குடி ஆன்டி. பை பிரபா. கௌதம் மதனுக்கு பணம் கொடுக்கறாரு. சார் இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? இதுல 3 லட்சம் ரூபாய் இருக்கு. ஜிம் ஆரம்பிக்கணும்னு சொன்னியே, அதுக்கு இது உதவியா இருக்கும், வச்சுக்கோ. கொடுத்துருக்க வேலை சின்ன வேலை தான், அதை நீ முடிச்சிட்டேன்னா நீ எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய அமௌண்டா உனக்கு கொடுக்குறேன். ஐஸ்வர்யா கோவப்பட்டு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டானா என் வாழ்க்கையே ரிஸ்க் ஆயிரும் சார். சொல்றதும் கரெக்ட் தான். இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் அவளை அப்பவே கழட்டி விட்டுருப்பேன். சொல்றத பண்ணு, அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா ஆயிடலாம், நானும் ஃப்ரீ ஆயிருவேன். மதன் ஐஸ்வர்யாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணு. ஐஸ்வர்யா உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதனால வீட்டுக்கே வர்றேன். ஐஸ்வர்யா கதிகலங்கி போயிருவா. குடும்பத்துல உள்ள எல்லாரும் தாத்தா கூட வெளியே உட்கார்ந்து பேசுறாங்க, போட்டோ எடுத்துக்கிறாங்க. இன்று குவைத்தின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.